இந்த லேசர் மேனில் தப்பிச்சு இந்த கயிறு மேலே நடக்கணும் போல். நம்ம அப்படியே ஓடிட்டு இதில் மாட்டினோம், தீஞ்சு போனோம், காக்கா மாதிரி ஆகிடுவோம். ஓகே, தப்பிச்சாச்சு. ஓகே, இன்னும் என்ன பண்ண போகிறானுங்களோ. ஓகே, இங்கே ஐயோ இதுவும் லேசரா. ஓகே, அது பின்னாடி போட்டு நம்ம குதிச்சு போகலாம். இப்போ போச்சுரா. கீழே இருக்கிறது பணம் தானே, எங்கடா காணோம். ஓகே, நம்ம பணக்காரங்களாயிட்டோம். இன்னும் மண்டை மாட்டிக்கிச்சு. கேடி ப்ரோ 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 கிங் டீமன்டா. ஸோ ஹே கைஸ், வெல்கம் டு கேடி ப்ரோ. இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் ஜுவல்லரி ஷாப்பை திருட போகிறோம். என்னது திருட்டு வேலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். இப்போ ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டேய் எவ்வளோ பெரிய வேனுக்கு மேலே தனியாக ஏணி மட்டும் பறக்குது. ஓகே, அதை தாண்டி வந்தாச்சு. இப்போ என்ன துணிக்காயற கொடியில் நடந்து போகணுமா? ஓகே, போவோம். இந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு போகும்போது பக்கத்து வீட்டு ஆண்டி பார்த்தாங்கன்னா கத்துவாங்க வேறு. நல்லவேளை பார்க்கல. ஓகே, எத்தனோண்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா போதும், கண்டத்தில் அடி விழும். பார்த்து போனோம், பொறுமையாக நடந்து போகணும். அப்படியே இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு புச்சிட்றா. அப்பா வந்தாச்சு. இப்போ இங்கே ஒரு ஏணி இருக்குது, இது வழியாக மேலே ஏறி போயிடலாம். அடுத்த செக் பாயிண்ட்டுக்கிட்ட டேய் யாரா நீ? என்ன செக் பாயிண்ட்டுக்கு வரும்போது ஒருத்தன் மாட்டின்னு செத்து போயிட்டான் பாவம். ஓகே, இங்கே வெள்ளையாக இருக்கிறது என்னான்னு தெரில, ஆனால் பட்டா காலி ஆகிடும்னு மட்டும் தெரியுது. ஓகே, அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அடப்பாவி, என்னடா ஒரு இடத்துலையும் ஒரு செக் பாயிண்ட்லேயும் ஒருத்தன் வரீங்க. ஓகே, நமக்கு முன்னாடி ஒருத்தன் போன ஸ்பீட்லேயே நானும் காலி ஆகிட்டேன், அவனும் காலி ஆகிட்டான். ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். எவன்டா அவன் என் மண்டையில்? நான் தான் அவன் மண்டையில் நினைந்தேனா? அவன் பாருங்கள் விளையாட தெரியாமல் போய் முட்டிக்கிறான். நம்ம யார்? கேடி ப்ரோ இல்லை, தாண்டி வந்தாச்சு. அடுத்து யாரா நீ? நம்ம கூட்டாளி போல் கயிறை வச்சு தொங்கிட்டு இருக்கான். ஓகே, இது வழியாக போயிடலாம். கீழே இறங்கியாச்சு. இது என்ன லேசரா? நாங்கள்லாம் என்னென்னத்தையோ பார்த்து வந்திருக்கோம், இதுக்கெல்லாம் பயப்படுவோமா? அப்படியே தாண்டி போச்சு. ஓகே, கடைசி தானே, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். நம்ம கூட்டாளிங்களாம் சைடில் நிற்கிறானுங்களே தவிர உதவி செய்ய மாட்டானுங்க. இங்கே போங்கடா அங்கே போங்கடான்றானுங்க, ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. சரி, நம்ம போவோம். ஓகே, இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, அதையும் பிடிச்சிடலாம். மறுபடியும் லேசர் டப்பாவாக போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா படவே இல்லைடா. எப்பட்றா இங்கே படவே இல்லை? எதுக்கோ கொஞ்சம் உஷாராக தான் போகணும். இங்கே ஏதோ பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓகே, பார்த்து இன்னும் ஒன்று தான் குதிச்சுடு. ஓகே, தப்பிச்சு வந்தாச்சு. அடுத்து இது என்ன பச்சையா? ஆசிடாக இருக்குமோ? சரி, படக்கூடாதுன்னு தான் சொல்லுவானுங்க, படாமல் போவோம். இந்தாடி ஸ்ட்ரெயிட்டாக தர மாட்டிங்களாடா, வளைச்சி கொடுத்துருக்கானுங்க இவனுங்க வேறு. ஓகே, அதை தாண்டி வந்துட்டோம். இன்னும் ஒன்று தான் வந்தாச்சு. அங்கே ஒரு ரெட் கலர் செக் பாயிண்ட் இருக்குது. டிஸ்கோ லைட்டு. இல்லை, இதில் பட்டா அடி கண்டிப்பாக காலி ஆகிடுவோம். ஓகே, தாண்டி வந்தாச்சு. இங்கே 2 கல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நல்லா நின்றுட்டு அது போகும்போது அப்படியே ஓடிடு. ஓகே, தாண்டி வந்துட்டோம். ஒருத்தன் இருக்காங்க பாருங்கள், நம்ம கூட்டாளி. இந்த கதவு திறக்காதான், எப்படிக்கா போடான்றான். இங்கே என்ன பள்ளம்? ஐயோ, இதான் வழியா? நான் கூட ஊன்ட்டேன்னு நினச்சினேன். நமக்கு முன்னாடி அவனாக இருக்கான், நம்ம தான் தள்ளி விட்டுமா அவனு. சாரி சார், தெரியாமல் பண்ணிட்டேன். வந்து நம்மளை தள்ளி விட்டுற போகிறான். ஓகே, இங்கே கல் எலும்பு கூடலாம் இருக்குது, அது மாதிரிலாம் ஜம்ப் போச்சு. அவனை தள்ளி விட்டதுக்காக நம்மளுக்கு இதுவாகிடுச்சு போல். சரி, ஓகே, இதோ வந்துட்டான்ல பின்னாடி. அவன் நம்மளை கண்டிப்பாக பழி வாங்க வருவான் பின்னாடி, அதுக்குள்ளே ஓடினோம். ஓகே, ரொம்ப கேப் விட்டு வச்சுருக்கானுங்க. போனாடி இங்கே தான் விழுந்தோம். ஓகே, வந்தாச்சு. அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட வேண்டிதான். இப்போ எப்படி போனோம்? ஓகே, இங்கே என்னடா ரெட் கலரில் இருக்குது? லாவாவா? ஓகே, நமக்கு முன்னாடி வரவங்களாம் விழுந்துடுறானு. சரி, நம்மளுக்கு லக்கு இருக்குது, போவோம். இந்த கல்லை தாண்டி வந்தாச்சு. அடுத்து முள்ளுலாம் வச்சிடாதீங்கடா, அப்புறம் தாங்க முடியாது. ஓகே, இங்கே பிரிட்ஜு மாதிரி போட்டு வச்சுருக்கானுங்க, இதில் போகணுமா? பிரிட்ஜு போட்டவனுங்களை ஒழுங்காக போட சொன்னால் என்ன வளைச்சி கட்டி வச்சுருக்கானுங்க பிரிட்ஜை. அதுவும் பெருசாக கட்டி வச்சுருக்காங்களா பாருங்கள், நடுவில் கேப் இருக்குது. ஓகே, போவோம் பொறுமையாக ஜம்ப் பண்ணி. அப்படியே இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப் போட வேணாம். ஓகே, அப்படியே நடந்தே வந்துட்டேன்.
பொறுமையாக போகணும். இங்கே ரொம்ப மெலிசாக இருக்குது. இது என்ன ரெட் கலரில் லேசராக தான் இருக்கும். அது மேலே பட்டால் கண்டிப்பாக காலி ஆகிடும். ஓகே, தாண்டி வந்தாச்சு. அடுத்து செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. செக் பாயிண்ட் பிடிச்சா தான் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா காலி ஆகிட்டா கூட மறுபடியும் அங்கேருந்து வருவோம். ஓகே, இந்த லேசரையும் தாண்டிட்டோம். ஏண்டா சீக்கிரமாக பணத்தை காட்டுங்கடா கண்ணில். இங்கே என்ன தூள் தூளாக ஏதோ இருக்குது. யாரும் காலி ஆகிட்டான் போல் நமக்கு முன்னாடி வந்து. இத்தனி லேசர். இது லாவா குழம்பு போல். குழம்பாக இருந்தால் எப்படிற நடுவில் மட்டும் கேப் இருக்குது. சரி, அதில் தான் குதிச்சு போகணும். நல்ல வேலை அதுவாக இருக்குது. இங்கே பெருசாக ஒன்று ஏணி இருக்குது. மேலே வானம் தெரியுது. மறுபடியும் ஜெயிலே வந்து விட்டானு. ஏண்டா பணத்தை காட்டுங்கடாண்ணா. ஐயோ, கீழே இருக்க கம்பியில் போட்டால் செத்துருவோமா? ஓகே, பொறுமையாக தான் போனோம். இப்போ ஷாக் அடிக்கிற கம்பி போலங்க. அது ஜெயிலெலாம் வச்சுருக்கான். நல்ல வேலை பட்டுட்டேன்னு நினச்சேன், ஒன்றும் ஆகலை. ஜெயிலெலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பி இது. மேலே பட்டோம், ஷாக் அடிச்சே செத்துருவோம். ஓகே, அடுத்து என்னதுரா? ஃப்ளோர் இஸ் லிட்டில் லூஸா. முகமுடி போட்டு நிஞ்சா மாதிரியே இருக்கான் பையன். சார், லூஸாக இருக்குன்னா நீங்கள் வந்து கட்டி விட வேண்டியதானே சார். ஓகே, இந்த பட்டனை அழுக்கணும் போல். அந்த ஓப்பன் ஆகிடுச்சி. கீழே போயிடுவோம். அங்கே என்ன ஃபேன் இருக்குது. இது என்னதுரா? ஏதோ சொல்கிறான். ஓ, அந்த ஃபேன் நம்மளை தள்ளுது போல். போக முடியாமல் போயிட்டு 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 பொறுமை 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 போச்சு. ஓகே, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். சொல்கிறது தான் இன்னொரு வாட்டி. ஆனால் ஆக்சுவலாக இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். கிட்டத்தட்ட இதில் ஒரு 150 வாட்டி நான் விழுந்தேன். அண்ட் கடைசியாக இந்த மாதிரி ஜெயிச்சிட்டேன். தாண்டி வந்துட்டேன். ஓகே, சீரியஸாக 150 வாட்டி விழுந்தேன். அதனால் ரொம்ப வீடியோ லாங்காக போச்சுன்ட்டு அதை கட் பண்ணிட்டேன். ஓகேயா? சரி, அதை தாண்டி வந்தாச்சு. அடுத்து இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. இது என்னதுரா? துருப்பு பிடிச்ச கம்பி சுற்றிட்டுருக்கு. இதில் படாமல் போனோம் போல். ஃபஸ்ட் ஒன் ஈஸியாக வந்துட்டோம். செகண்ட் ஒன் போச்சு. பொறுமையாக போயிருக்கலாம். நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். வந்துட்டோம். இவ்வளோ பெரிய துருப்பு பிடிச்ச ஃபேன் எப்படி சுற்றுது ஃபஸ்ட்டு? சொல்லுங்கடா. டேய், ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுங்கடான்னு சொன்னேன். பண்ணலை இவங்க. ஓகே, அடுத்து லேசர்லாம் இருக்கீங்க. அதை குச்சி குச்சி போக வேண்டியதான். 1 2 3 வந்துட்டோம்ல. அடுத்து என்ன? ஒயரில் குச்சி போகணுமா? ஒயர் தானே அது. ஓகே, என்னென்னவோ பண்ணுறாங்க. நம்மளை வச்சு காமெடி பண்ணி போச்சு. எங்கடா எங்கேயோ வந்து விழுந்துட்டேன். டேய், ஓ பக்காட்டுக்கு வேறு ஏதோ இடத்துல போய் விழுந்தேன். ஓகே, நம்ம போக வேண்டியதான். பின்னாடி யாரோ வரானே, வெட்டி கிளி மாட்டேன். வந்த ஸ்பீட்லேயே சேர்த்துட்டான். நம்மளும் போயிட்டோம். அவனை பார்த்துக்கினே இதை விட்டனே. ஓகே, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். இதோ வந்துட்டான்ல. யாரா நீ? மண்டையில் என்னத்தையும் கவுத்து வச்சுருக்கான். ரோபோட் மாதிரியே இருக்கான். ஆனால் என்ன, வந்த ஸ்பீட்லேயே சேர்த்தான். ஓகே, நம்ம போவோம் பொறுமையாக. அடுத்தது இன்னும் எத்தனை? 4 இருக்குது. 4 பொறுமையாக ஜம்ப் பண்ணணும். அது எத்தனோண்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நம்ம கால் சைஸ் கூட ஏண்டா பேச விடுங்கடாடே. கால் சைஸ் கூட இல்லைங்க. அது நம்ம சுத்தமாக நிற்க முடியல. நல்ல வேலை இதையாவது கொடுத்தாங்க. கயிறு மாதிரி தனித்தனியாக கொடுத்துருந்தானுங்கன்னா அவள் தான் போக வேண்டியதான் எங்கேயாவது. ஓகே, லாஸ்ட்டு ட்ரை. இந்த வாட்டி போல் கோவமாகிடுவேன் நான். பொறுமையாக போகணும். இன்னும் 2 தான். கிட்ட வந்தாச்சு. 1 இன்னும் 1. அவள் தான் ஜம்ப் பண்ணுறா. அப்போ ஜஸ்ட்டு மிஸ். வந்தாச்சு. ஓகே, வந்துட்டோம். தங்கம் தானே இது. ஓகே, எங்கே போக சொல்கிறான்? இது எந்த வழி தெரியுதா? அங்கே டிஸ்கோ லைட் எரிச்சது பாருங்கள். அதுக்கு ஆப்போசிட் கது தான் இது. இந்த கது திறக்காதான். ரெபரா போகணும். தங்கம் ஜுவல்லாம் இருக்குங்க நிறைய. எடுக்கலான்னு பார்த்தா தான் எடுக்க முடியல. ஏதோ சொல்கிறான். கோ டு த ஃபயர் எக்ஸிட். எங்கே இருக்குது ஃபயர் எக்ஸிட்டு? இந்த சந்தில் வந்து மாட்டிக்கினேனே. ஐயோ, ஃபயர் எக்ஸிட் எங்கடா இருக்குது? ஓ இதோ இதுவா? ஆமாம்மா, இதான் போலங்க ஃபயர் எக்ஸிட் போல். ஓகே, அடுத்தது வந்துட்டோம் நம்ம. இது என்னது? ப்ளூ கலரில். ஓ, அதில் பட்டாலும் காலி ஆகிடுமா? இதில் மட்டும் எப்படி டைப்பாக கண்டுபிடிக்கிறானுங்கன்னு தெரில. என்னென்னவோ வைக்கிறானுங்க. அந்த ப்ளூ கலரில் இருக்குது. என்னன்னே தெரில அது. ஓகே, பொறுமையாக போவோம். இது ஸ்க்ரீன் மாற்றிக்கினா கரெக்டாக இருக்கும் போல். ஓகே, ஜம்ப் பண்ணி வந்துட்டோம். இது வேறு பக்கில் எங்கெங்கேயோ கூட்டின்னு போயிடுது. ஓகே, நம்ம போய் ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸ்க்ரீனை எப்படிக்கா வச்சுன்னு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் ஒரு வாட்டி. அதுவும் வேலைக்காகல.
அப்போ என்ன தான்டா பண்ணுறது? சரி மறுபடியும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஒரு கேமுக்குள்ளே வந்துட்டேன், அதோட நான் போச்சு 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 மொத்தமாக போச்சு. கோவப்படுத்துகிறானுங்க என்ன. நான் மட்டும் கோவமானே. டாய் ப்ளீஸ்ரா விடுங்கடா, போயிடுறேன்டா. டேய் இது வேறு மண்டையே காமிச்சுட்டுருக்காங்க. ஓகே வந்துட்டோம். நம்மளுக்கு முன்னாடி போகிறவனும் ட்ரை பண்ணுறான், நானும் ட்ரை பண்ணுறேன். 2 பேரும் மாறி மாறி ட்ரை பண்ணுறோம். நான் முடியலையே. டேய் நான் பின்னாடி முடியல சாரே, முடியல. எப்படியாவது இதை முடிச்சிடணும்னு பார்க்குறேன், முடியலையே. அவன் எங்கேந்திரா வந்தான்? ஓகே அவன் மேலே நின்றுருக்கோம், அவன் போயிருந்தான். ஓகே கைஸ், இதுலேயும் கிட்டத்தட்ட பல தடவை விழுந்துட்டேன். அதனால மறுபடியும் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் தான் ஒன்று கண்டுபிடிச்சேன். டாப் ஆங்கிளில் வச்சுன்னு குதிச்சா கரெக்டாக வருது எனக்கு. பின்னாடி வரவன் பாருங்கள், அவன் காலி ஆகிட்டான். ஆனால் நம்ம போயிட்டோம் இந்த தடவை. இதுலேயும் கிட்டத்தட்ட நிறைய வாட்டி அடி வாங்கி தான் போனேன், ஆனால் வந்துட்டேன் எப்படியோ. ஓகே இப்போ இங்கே ஒரு எக்ஸிட் இருக்குது. அவ்வளோதானா? பேங்க் வண்டி. ஓகே இது வழியாக உள்ளே போடா. டேய் உள்ளே போடா. ஓகே வேறு இடத்துல கூட்டின்னு வந்து விட்டுருச்சு நம்மளை. என்டர் த பேங்க். இதுனா பணம் கிடச்சிருச்சு. எவ்வளோ பெருசாக அடிக்க வச்சுருக்கானுங்க பாருங்க பணத்தை. ஆனால் என்ன எடுக்க முடில. டேய் எப்படி எடுக்கிறது? டேய் எடுக்கிறது எப்படிடா பணத்தை? கேம் முடிஞ்சிச்சு இல்லை? முடியலையா? ஓ இது வழியாக போக சொல்கிறான். ஓகே போயிட்டோம். ஏய் இன்னும் வேறு இடத்துல கொண்டு வந்து இருக்கிறீங்க, இன்னும் முடியலையா? பணம் எங்கே? சரி பணம் நம்மளுக்கு இப்போ கிடைக்கல போல், கடைசியாக தான் கிடைக்கும் போல். ஓகே நம்ம இந்த இடத்த தாண்டி போக சொல்கிறான். இங்கே என்ன வண்டிலாம் போகுது? ரோடு கிராஸ் பண்ண விட்டிங்களேடா கடைசியில், என்ன பெரிய திருடனை. ஓகே அதை தாண்டி வந்துட்டோம். இதோ பாருங்கள் கார்லாம் போகுது. ஓகே இந்த இடத்துக்கு தான் போக சொன்னான் நம்மள. வந்துட்டோம். இது யார்? நம்ம பாடி கார்ட்ஸு, நம்மளுடைய கூட்டாளிங்க. இவங்க பிடிச்சி வச்சுருக்கானுங்க. ஏன்டா கன்னியை காமிச்சிருந்தா எப்படிரா? காசு கொடுத்துட்டான்டா, வாங்குடா. அதை பாருங்க அவன் கையை தூக்கிட்டு காசெல்லாம் எடுத்து வச்சிட்டான். தூரத்தவன் இருக்கான் பாருங்க. கரெக்டாக நெத்தி புள்ளியே சுடணும், புரியுதா? நான் தான் உங்கள் பாஸ் வந்திருக்கேன். சரி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோன்னா நம்மளை சுட்டுருவான் இவன். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வேலையை பார்க்கலாம். தூரத்தவன் இருக்கான் பாருங்க. ஓகே இப்படிக்காக தான் போகணும் போல். வந்துட்டோம். இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, பிடிப்போம். மறுபடியும் இதுவா? ஐயோ நான் வேறு பேசிக்கிட்டே அது மேலே போய் காலை வச்சிட்டேன். ஓகே ஆனால் இங்கே டிஸ்டன்ஸ் அதிகமாக தாங்க இருக்குது. இதில் குச்சிடலாம் ஈஸியாக. ஒன்று டேய் நான் ஜம்ப் பண்ணிட்டேன், அழுத்தினேன்டா. எங்கே ஏமாத்துறாங்கங்க. நான் ஜம்ப் பண்ணிட்டேன், அழுத்தினேன், அது ஜம்ப் ஆகலை. ஓகே இப்போ மட்டும் கரெக்டாக வேலை செய்யுது பாருங்கள். இப்போ ஈஸியாக வந்துட்டேன். ஓகே அடுத்து என்னடா லேசரை நெட்டு மாதிரி பின்னி வச்சுருக்கீங்க. போக சின்னதாக என்ன போகுது. ஓகே வந்துட்டோம் நம்ம. ஃபஸ்ட்டு ட்ரைலே வந்தாச்சு. அடுத்து இது என்ன ஏனியா? ஓகே மறுபடியும் இந்த பிரிட்ஜா? ஏடாகுடமான பிரிட்ஜு கட்டி வச்சுருக்கானுங்க. இந்த ஒழுங்காக காசு தரோம்ல, காசு தரானா இல்லையா ஜுவல்லரி ஷாப் மேனேஜர் உங்களுக்கு? எப்படி கட்டி வச்சுருக்கான் பாருங்களேன். இந்த பிரிட்ஜில் நடந்து வரணுன்னா எப்படி வருவானுங்க? கீழே ரெட் கலரில் இருக்கே, அது என்னது? லேசராக இருக்குமோ? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி போவோம். இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணலாம், ஆனால் என்ன கீழே விழுந்துருவோம். செக் பாயிண்ட் அங்கே தான் இருக்குது. பொறுமையாக கீழே வழி இருக்கா? எங்கடா? ஓகே ஜூம் பண்ணிக்கலாம் கொஞ்சம். வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான், அந்த இது தாண்டிட்டா ஜம்ப் பண்ணி. ஓகே செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு, வந்துட்டோம். அடுத்து என்ன? கீழே ஏதோ கன்றாவி கலரில் ஏதோ தண்ணி இருக்குது. இங்கே லேசர் ஏதோ மஞ்சள் கலரில் இருக்குது. இதை தாண்டிட்டேன்னு சொல்லும் போது தான் அடி வாங்குறேனே. ஓகே இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். டேய் டோருக்குள்ளே போக சொன்னா குரங்கு மேலே டோரு மேலே ஏறுறாங்க. ஓகே ஜம்ப் பண்ணியா? 1 2 3 4 5 6 கடைசி 1. அதை மட்டும் குச்சிரு. ஓகே வந்தாச்சு. முன்னாடி டோர் இருக்குது, சேஃப்டி லாக்கர் மாதிரி. இங்கே என்ன டாக்குமெண்ட்டா? செக்கு. ஓகே காசில் குதிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் என்ன தண்ணியில் வந்துட்டேன். ஓகே
அந்த காசு எப்படி அந்த இடத்துல பறக்குது? நம்ம கூட்டாளி ஏதோ மேஜிக் பண்ணிட்டு போனோம். டோரிமான் கிட்ட தருவான் போல இவன். ஓகே, இது மேலே குதிச்சு குதிச்சு போக வேண்டியதான். எத்தனோன்னு இருக்குது பாருங்கள், ஒரு பணம் கட்டு. ஏய் யக்கா, என் மண்டியில் வந்து நிற்கிறது. உனக்கு நான் விட மாட்டேன், உன்னை அதை விட மாட்டேன்ட்டு நான் போய் விட்டேன். ஐயோ முடியலையே, இன்றைக்கி என்ன அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கே. ஓகே, இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் நடுவில் அவ்வளோ கேப் இருக்குது, முடியாது. அங்கே எக்ஸ்கலேட்டர் மாரி ஏதோ ஒன்று இருக்குது சைடில். அடுத்து என்ன பண்ண போகிறாங்களோ. ஓகே, இங்கே என்னது டனல் மாதிரி இருக்குது. ஐயோ இழுக்குது. டேய், இது ஏமாத்து வேலை. எங்க அந்த எக்ஸ்கலேட்டரை கூட ஒழுங்காக காட்டலைங்க அவனுங்க. ஓகே, நல்ல வேலை செக் பாயிண்ட் இங்கே இருக்குது, அது வழியாக தான் வந்திருக்கோம். ஓகே, அப்படியே ஒரு ஜம்ப்பு. ஜம்ப் பண்ணும்போது முன்னாடி நவுந்துக்கினே ஜம்ப் பண்ணணும் போல். ஓகே, வந்தாச்சு. அடுத்து இங்கே பேப்பர் மேலே ஏறி அடுத்த டோரும் பார்த்தோம், வந்துட்டோம். ஐயோ, கண்ணு முன்னு தெரியாமல் இதுக்கு தான் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல். ஓகே, மறுபடியும் இந்த பெரிய பேப்பரை ஏறி வந்துட்டோம். அந்த அக்கா அங்கே தான் இருக்குது பாருங்கள். ஓகே, போகும்போது பொறுமையாக பார்த்து போவோம். சர்க்கியூட் போர்டா? ஷாக் அடித்து செத்துருவோம் போல். அந்த அக்கா பாருங்கள், நம்மளை முந்திட்டு ஓடுது. விடுவோமா? நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். அது என்ன நின்றுடுச்சு? ஓகே வருது. ஃபஸ்ட்டு நான் தான் பார்த்தேன் இல்லை. ஓகே, நம்ம வந்துட்டோம். ஷார்ட்கட் வழியாக வந்துருச்சுடா அது. ஓகே, இது என்ன, இது வழியாக ஏறி போகணுமா? கீழே விழுந்து அது மாட்டிக்கிச்சு. நம்ம யார்? ஓகே, ஐயோ அதை பார்த்துக்கிட்டே கீழே வந்துட்டேனே. அண்ட் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். நான் இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே மறக்காமல் போய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி வீட்டை விட்டு வெளில வராதிங்க. வந்தீங்கன்னா மழையில் மாட்டிக்கிட்டு ஜலதோஷம் பிடிச்சிக்க போகுது. வேறு பனியாக இருக்கா, அதனால் பார்த்து வீட்டில் சேஃபாக இருந்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சீக்கிரமாக பெரிய ஃபேமிலியாக மாற்றணும். இப்போ எங்கடா போகணும்? நான் வேறு பேசினேன், எங்கேயோ வந்துட்டேன், வழி மாட்டேன்னா. ஓகே, அக்கா இல்லையே, எப்படிக்கா போகணும் சார்? ஏதாவது சொல்லுங்கள் சார். இது வழியாக போகணுமா? ஒயர் ஏற வைக்கிறானுங்க நம்மளை. டே மேலே ஏறணும்டா, கீழே ஏறாதரா. ஓகே, ரொம்ப தூரத்தில் இருக்காது மேலே. நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேங்க. அந்த கயிறு செம பெருசாக போச்சா, அதனால மேலே வந்துட்டு காட்டுறேன். ஓகே, தோற்காம பாருங்கள், நம்ம கூட்டாளி இவன் தான் பிடிச்சிருந்தான் போல். டேய், நான் ஏறி வந்துட்டேன்டா. இன்னும் யாருக்கிட்ட கயிறை பிடிச்சிட்டுருக்கேன்? இன்னொருத்தன் யாராவது வரானா? கீழே விழுந்துட போகிறோம், பயமாக இருக்குது. சரி, மேலே ஏறிடுவோம். வந்த வேலையை பார்க்கணும். இது என்ன லேசரா? ஓகே, இதையும் தாண்டி போக வேண்டியதான். பரவாயில்ல, இதுக்கெலாம் பெரிய பெரிய கேப் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன, நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே, மறுபடியும் போவோம். இங்கே என்னடா புகை அடிக்கிறீங்க? டேய், ஐயோ, இது என்னன்னு தெரியுதா? அந்த ஏசி வெண்ட்லேருந்து வெளில வரோம் பார்த்தீங்களா, அதுதான் இது. அவ்வளோ கருப்பாக இருக்கும் அந்த புகை. ஓகே, நம்ம அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். இது என்னது? அந்த ஏசிக்கின்னு இருக்கும்போதெல்லாம் கீழே விழுறேன். ஏசி காற்றை வெளில அனுப்போம் பார்த்தீங்களா, அதுதான் இது. ஓகே, அது மேலே ஜம்ப் பண்ணி போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நிறைய இருக்குது. இத்தனை ஏசி இருக்குது. சரி, கீழே ஏன்டா லாவாவாக இருக்குது? ஐயோ, இது கேப்பு ரொம்ப பெருசாக கொடுத்துருக்கானுங்க, ஏறவே முடியல. சரி, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். 3வது வாட்டி ட்ரை பண்ணுறேன். விட்டுருங்கடா என்ன, ப்ளீஸ்டா, போயிடுறேன்டா. ஒரு கொள்ளைக்காரனை இவ்வளோ கொடுமை பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அங்கே பாருங்கள், யாரோ ஒருத்தன் மாட்டின்னு இருக்கான் லாவாவில் சைடில், பார்த்தீங்களா? டேய், சாவலியா நீனும்? நம்ம கூட்டாளி தான் போகலாங்க. ஓகே, நம்ம போவோம். சார், நீங்கள் எப்படியாவது தப்பிச்சு வந்துடுங்க சார், நான் கிளம்புறேன் சார். ஓகே, அவன்கிட்ட டாட்டா காமிச்சிட்டு வந்தாச்சு. இங்கே ஏறி போகிறானுங்க. இந்த பேங்க்குடைய டாப்கே வந்துட்டோம் போல் நம்ம. அடுத்து என்னது சொல்லுங்கடா டே. இந்த பிடிச்ச கம்பி மேலே நடந்து போடான்றானுங்க. சரி, நடந்து போவோம். இது வேறு ஏடா கூடமாக இருக்குது. டே ஜஸ்ட்டு மிஸ் கீழே விழுந்துருப்பேன் நேரத்துக்கு. அடுத்து இது மேலே ஏறி போகணுமா? ஓகே, போயிடுவோம். வந்தாச்சு. அடுத்து ஜம்ப் பட்டன் தந்தனே. இப்படி சூசைட் பண்ணிங்கடா, ஏன்டா? ஓகே, இன்னொரு வாட்டி வருவோம். இந்த வாட்டி நான் 3 பேரோடு வந்திருக்கேன்.
என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். போன வாட்டி மாதிரியே தாவி தாவி போக வேண்டி தான். போன வாட்டி நம்ம எங்கே விழுந்தோம்? இருங்க, இங்கே விழலை, அந்த ஏசி வெண்ட்டில் தான் விழுந்தோம். இதோ இந்த இடத்துல தான் விழுந்தோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்தே போகலாம். 1 ஐயோ ஜஸ்ட்டில் நிற்கிறேன். 2 3 4 வந்துட்டோம். அடுத்து இதோ இங்கே ஏணி மாதிரி இருக்குது போல், இங்கே ஏறி போனோம். ஓகே, எங்கெல்லாம் ஏற விட்றானுங்க பார்த்தீங்களா நம்மள. இன்னும் எவ்வளோ தூரம் போய் விழுந்துற போகிறோம். ஓகே, இங்கே வந்தாச்சு. அடுத்து என்னடா? இதுவா? இதில் ஏதாவது ஒன்று தாங்க கரெக்டாக இருக்கும். வேணா பாருங்கள், எதுக்கு போகலாம்? இதுக்கா அதுக்கா? ஓகே, இது போகலாம் நம்ம. கரெக்டாக இருந்துக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ட்ரையே கரெக்டாக வரும்டா நாங்களாம். ஆனால் அடி வாங்காமல் போனோம். ஓகே, இங்கே ஏணி இருக்குது, இதில் ஏறுவோம். டைப்பாக வைக்கிறானுங்களே. பின்னாடி நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க இப்போ தான் நம்ம கூட வராங்க. ஓகே, போவோம். அடுத்து என்ன? என்னடா இது, லேசர் சுற்றிக்கிட்டே வருது. ஓகே, அது வரட்டும், நம்ம அப்படியே குதித்து ஓடிடலாம். பின்னாடி வந்துட்டு அது முன்னாடி போவோம்ல, அப்போ அது முன்னாடி போகும்போது தான் நம்ம போனோம். அது கரெக்டாக குதிச்சிச்சு நம்மளுக்கு முன்னாடி வந்த கேரக்டரு. ஓகே, நம்ம போவோம். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். கரெக்டாக அது வரும்போது முன்னாடி போகும்போது நம்ம அது கூடவே போகணும். போய் கரெக்டாக அந்த கீழே இருக்க பள்ளத்தில் ஒழிஞ்சிக்கணும். இப்போ போயிடுச்சா, நம்ம இங்கே ஒழிஞ்சிக்கலாம். அடுத்து வந்துட்டு மறுபடியும் அது போவோம். அது பின்னாடியே போய் அப்படியே இங்கே ஒழிஞ்சிக்கணும். அடுத்து போயிட்டு வரத்துக்குள்ளே நம்ம போய் இங்கே ஒழியணும். ஓகே, வந்துட்டோம். அடுத்து அப்படியே ஓட்ட வேண்டியதான், முடிஞ்சது. இங்கே என்னது? இது லாக்கரு, பேங்க் லாக்கரு. ஃபுல்லாக பணமாக இருக்குது. இந்த சந்தை வழியாக போகலான்னு நினச்சா நான் போக முடியல. ஓகே, அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். இது என்னதுரா? லேசரா? இதையும் தாண்டி போக வேண்டியதான். இதெல்லாம் ஈஸி, நம்மளுக்கு ஈஸி. நான் எவ்வளோ பெரிய இவன் தெரியுமா? ஸ்பைடானாலாம் சேட்ஸில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன். என்னை யாருன்னு நினச்சேன். ஓகே, அடுத்து என்னது? இது என்ன நவுந்துக்கிட்டே இருக்கு? மேலே 2 இருந்துருச்சா? நான் பார்க்கவே இல்லை. கீழே மட்டும் தான் இருக்குன்னு நினச்சேன். மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குது போல். சரி, ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக இத்தனை வாட்டி நான் 150 வாட்டி அடிப்பட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இதில் சீரியஸாக 150 வாட்டி விழுந்து காலியாகி இந்த கடைசி வாட்டி தான் ஜெயித்தேன். அதெல்லாம் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகே, அடுத்து அதை தாண்டி வந்தாச்சா? இப்போ எங்கே போனோம்? இங்கே ஏதோ ட்ரில்லிங் மிஷின் இருக்குது. நம்ம கூட்டாளி ஒருத்தன் இருக்கான். இதை வச்சு தான் ஓட்ட போட்டிங்களா? சூப்பர் சார். இங்கே எக்கச்சக்கமாக பணம் இருக்குது, ஆனால் என்ன எடுக்க முடியல. ஓகே, நம்மளுடைய கூட்டாளி இன்னொருத்தன் இருக்கான். இதை விட்டுட்டு போக மனசே வரல. கட்டாக மூட்டையாக இருக்கே. சரி, எடுக்க தான் முடியாது, பார்த்துட்டாது போவோம். ஓகே, அங்கே போக சொல்கிறான். அங்கே என்ன ஏதோ தொங்குது. கயிறை பிடிச்சி ஏறி போகணும் போல். ஓகே, ஜம்ப்பாக போல. டேய் பிடிடா, கயிறை பிடிடா. என்னங்க பிடிக்க மாட்றான்? டேய் கயிறை பிடுறா. ஓகே, பிடிச்சிட்டான். கடைசியாக இப்போ தாங்க பிடிச்சாங்க. எம்மாம் பெரிய கயிறு. யார் நம்மளை பிடிச்சி இழுக்கிறான்னு தெரில. ஓகே, போயிட்டே இருக்க வேண்டியதான். ரொம்ப நேரமாக போயிட்டே இருக்கே. இதை வேற பார்க்க முடியல. சார் சீக்கிரம் ஏறு சார். ஓகே, வானம் தெரிகிறது, வெளிச்சம். என்னடா வந்துட்டுமா வெளில? ஓகே, அந்த உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டோம். அந்த ஊருக்கு பாருங்கள் நம்ம பணப்பை. டேய், உங்களை கட்டாக எடுத்துன்னு வாங்கினா தான் வெறும் 3 மூட்டை எடுத்துன்னு வந்திருக்கானுங்க லூஸ் பசங்க. இதுக்கு தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேனாடா. ஓகே, அங்கே ஏதோ போகுது, ஹெலிகாப்டர் தானே அது. இங்கேருந்து குதிச்சா கன்ஃபார்மாக காலி ஆகிடும். அதில் தான் போகணும் போல். அது வரைக்கும் பாருங்கள் நம்ம எடுத்துன்னு வந்த மூட்டை. இந்த நம்ம எடுத்துன்னு வரல, அவனுக்கு எடுத்துன்னு வந்திருக்கானு. 3 குட்டியோண்டு மூட்டை. இதை பாருங்கள், எத்தனோண்டு மூட்டையோட எடுத்துன்னு வந்தீங்க? ஏண்டா இது உனக்கே பத்தாதுடா, எனக்கு எப்படா பத்தும்? என்ன உள்ளே போயிட்டேன்? நல்லா இருக்கே இந்த அவுட்ஃபிட்டு. இங்கே ஹெலிகாப்டர் வருது. இது என்ன பண்ணோம்? டேய் நில்லுங்கடா, நான் உங்கள் பேர்கிரில்ஸ். டேய் விட்டு போகிறீங்கடா. டேய் லூசு பசங்களா, என்னங்க போயிடுச்சு? அடப்பாவி, அவள் தான் நினச்சேன் நான். அப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் கடைசியாக வந்தது. அந்த வாட்டியாவது ஏறலான்னு பார்த்தேன். அப்படியே ஓடி போய் குதித்தேன். உள்ளே போய் உக்காந்துக்கணும். ஓகே, இப்போ அப்படியே ஓட்டினே போக வேண்டியதான். உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காட்டுறேன், இருங்க. இது வேகமாக வருமா? வந்தாச்சு. ஓகே, புது இடத்துக்கு வந்துட்டோம். என்னடா கவுந்துருச்சு? டேய் அப்பயே சொன்னேன், பேர் கிரில்ஸுக்கு இது தரல. அது என்னது, மேனேஜ்மெண்ட்லேருந்து காசு வரலடான்னு சொன்னது கவுத்து விட்டானுங்க பசங்க.
ஓகே, இங்கே நம்ம விளையாடி முடிச்ச கேமுடைய லோகோ. பேட்ச் அவார்டுதா? கீழே பார்த்தீங்களா நம்மளுக்கு பேட்ச்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வழியாக ஏறி போக சொல்கிறான். என்ன கேம் முடியலையாடா? மேலே ஏறி போக சொல்கிறான், போய் பார்ப்போமே. ஓகே, இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. பீச்சு மறுபடியும் ஏற முடியாதா? டே, நான் எப்படி ஏறுறது? ஏற முடியல. எங்கேயோ கண் காணாத இடத்துக்கு வந்து விட்டாங்க. மனுஷனே இல்லையடா இங்கே. ஓகே, தண்ணியில் நீந்தும். என்னடா செத்துட்டான்? ஏன்டா தண்ணி தான்டா அது? இன்னங்க மேலே பறக்கிறோம். இந்த இடம் நிலத்துலையே இல்லை, மேலே பறந்துட்டுருக்கு. யூஎஃப்ஓவில் கூட்டின்னு வந்து விட்டிங்களாடா? டே, வேறு ஏதாவது சொல்லிடாதீங்களா? ஏலியனு கீலியன் அந்த மாதிரி. ஓகே, மேலே ஏற முடியுது. இப்போ ஏற முடியுது மேலே. என்ன பண்ணலாம்? தூரத்தில் எல்லாமே தெரிஞ்சே தவிர தூரத்தில் 2 ஏதோ போகுது, எங்கே காணோம். ஓகே, கீழே பணப்பை பெருசாக இருக்குங்க. அது மேலே குதிப்புமா? குதிச்சா சாவருமா இல்லை ஒன்றும் ஆகலையான்னு பார்ப்போம். ஓகே, குதிச்சிட்டோம். எங்கடா பணப்பையை காணோம்? ஓ, பக்காட்டுக்கு அதுக்குள்ளே போனால் பணப்பை காணாமல் போயிடுச்சு. ஓகே, இதில் குதிச்சா பாருங்கள், அது மேலே போய் உட்காந்துக்கிறேன். அதான் காமெடியாக இருக்குது. அவுட்ஃபிட் மாதிரியே இருக்குது இதை பார்த்தா. பார்த்தீங்களா, தலை மட்டும் தெரியுதா தனியாக? திஸ் இஸ் அவர் நியூ அவுட்ஃபிட். சூப்பராக இருக்குல்ல? ஓகே, அண்ட் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சீக்கிரமாக ஒரு பெரிய ஃபேமிலியாக மாற்றலாம். அண்ட் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ப்ரோ, கேடி ப்ரோ.